ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ் நான் தான் அவங்க தி பாய்ஸோட ஃபைனல் சீசனான சீசன் 5 பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போதில்ல. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாய்ஸ் சீரிஸோட பிரேக் டவுனாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த சீசன் ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் சீரிஸில் என்னெல்லாம் காட்டியிருக்காங்க அப்படின்றத சீசன் 1லேருந்து நம்ம இப்படி பிரேக் டவுன் பண்ணி பார்த்துடலாம். சீசன் 1 எபிசோட் 1 ஆரம்பிக்கலாமா? எபிசோட ஸ்டார்டிங்கில் எடுத்துட்டிங்கன்னா சின்ன பசங்க ரோட கிராஸ் பண்ண காட்டியிருக்காங்க. அங்கே ஏதோ ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது. அண்ட் அதை தடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு குயின் மேவும் பின்னாடியே அதை ஃபாலோ பண்ணி ஹோம்லேண்டரும் வர மாதிரி நமக்கு காட்டியிருந்திருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அவங்க பார்க்கும்போது செம்ம சூப்பர் ஹீரோஸாக அப்படியே அவங்க என்ட்ரியெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாகவே இருந்துகிட்ருக்கோம். அண்ட் ஃபஸ்ட் ஷாட் நீங்கள் காட்டும் போதே பாருங்களேன், அவங்களோட போஸ்டரை காட்டி வாட் ஸ்டுடியோஸ் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டெக்னிக்கலாக இந்த எல்லா சூப்பர் ஹீரோஸுமே அந்த வாட்டுக்கு கீழே தானே இருந்துகிட்ருக்காங்க. அண்ட் காட்டும் போதே இன்விசிபிள் ஃபோர்ஸ் 2 டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லூசன்ட் நடக்கிற ஒரு படத்தை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. மேலே வந்துட்டு ஒரு டேக்லைன் பாருங்களேன், யூ கான்ட் கில் வாட் யூ கான்ட் சி அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். அண்ட் இந்த எபிசோட்லேயே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லூசன் தான் ஃபஸ்ட்டு நம்ம பாய்ஸ் கேல சாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஐ மீன் மாட்டிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் ஃபஸ்ட்டு டெட் பாடி ஆகிறதுமே அவன் தான் இதில். சரி, அவனை கொல்ல முடியாதுன்ட்டுலாம் இல்லை, வெளியே சும்மா அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத இங்கிறதே நமக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அவனுங்க யார் எப்படிப்பட்டவங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த கொலை சம்பவத்தை தடுத்ததுக்கப்புறம் பார்த்தோன்னே ஹீரோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்களே, அது அப்படியே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும்போது அதை வந்துட்டு ஹியூ அந்த டிவியை தொடக்காம காட்டியிருப்பாங்க. ஸோ பயபில் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களை எங்கேயோ பார்த்துட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் அவங்களுக்கே எதிரியாக மாறி இருப்பான் அப்படின்றது நமக்கு தெரியாது. விதி எப்படிலாம் வேலை செய்ய பார்த்தே பையா. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க்கில் தான் ஈடுபட்டு இருப்பான். அண்ட் அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் ராபினுமே வர மாதிரி காட்டியிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் ராபினை பார்த்தீங்கன்னா ட்ரெயின் அடிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட சட்னி ஆயிடுவா. ஆக்சுவலி உடம்புல ஒரு பார்ட்டு கூட 2 கை மட்டும் பார்த்தீங்கன்னா அவன் கையிலே இருந்துட்டு இருக்கோம். மற்றபடிக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரத்த சதையெல்லாம் எல்லாம் தெரிச்சு விட்டுருப்பாங்க. பார்க்குறதுக்கு சீன் கொஞ்சம் கொடூரமாக தாங்க இருந்துச்சு. அண்ட் இடிச்ச கவலை கூட இல்லாமல் அவன் பாட்டுக்கு ஓடிட்டு இருப்பான். இதுதான் நம்ம ஹியூஇ அது பாய்ஸஸ் சேர்த்துக்கான முக்கியமான பாயிண்ட்டு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியை காட்டுறாங்க. ஆனி அவங்க வீட்டில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஏன்னா இப்போ அவளுக்கு ஆடிஷன் இருந்துட்டு இருக்கு 7ல் சேர்றதுக்காக. அந்த ஆடிஷன்லேயும் பங்கேற்று எல்லாமே முடிஞ்சது, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஹியூஇ வந்துட்டு ஒரு கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த கோவம் அவனுக்கு அப்பப்போ தலைக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ராபின் அவனுங்க கொண்டிருக்கானுங்க, லிட்டரலி கொண்டிருக்கான்ட்டு இவங்கிட்ட யாரும் மன்னிப்பு கூட கேட்கல. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு அந்த காசு கொடுத்து சரி பண்ணிடலாம், இவனுக்கு $45,000 கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா என் கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுட்டு காசு கொடுத்துட்டு சரி பண்ணலாம் நான் பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி ஹியூஇ அடிக்கடி பயங்கர கோவப்படுற காட்டியிருப்பாங்க. சில நேரம் அவனுக்கு பேனிக் அட்டாக்குமே வந்துட்டு இருக்கும். அண்ட் ஹியூஇ வந்துட்டு இவங்களுக்கு எதிராக மாறுறதுக்கான அந்த ஒரு பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த ஷாட்டில் ஆனியை காட்டியிருப்பாங்க. ஆனி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஹூடி போட்டு உட்காந்துருப்பா. அவள் ஆடிஷனாக முடிச்சுட்டு வந்துட்டா. அண்ட் இந்த ஹூடி பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி லேம்ப் லைட்டர் மாதிரி தாங்க தெரிஞ்சு. லேம்ப் லைட்டர் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வாட்டில் 7ல் இவளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தான் வந்தான். லேம்ப் லைட்டர் ரிட்டையர் ஆகிட்டதுனால அந்த இடத்துக்கு இப்போ ஆனி வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ அவளை மாதிரி இவ்வளோ ஹூடி போட்டுட்ருக்கா. ஐ மீன் ஃபுல் டைம் போட்டிருக்க மாட்டா, பட் இந்த லுக் என்னமோ சம்பவம் எனக்கு அதை ரெசம்பிள் பண்ணுற மாதிரி தோணுச்சு, அதனால தான் சொன்னேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டில் 7ல் ஒருத்தியா எப்படி பார்த்தீங்கன்னா ஆனி செலக்ட் ஆகிட்டா. அந்த ஒரு சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ அவங்களுக்கு ஏதாவது ஆதாரம் தட்டணும்னு சொல்லிட்டு ஹியூ அந்த பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். பட் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரில. இதில் ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹியூயோட அப்பாவை நடிச்சிருக்கார்ல ஆக்டர், ஹியூயோட அப்பாவை நடித்த ஆக்டரோட பேர் தான் பார்த்தீங்கன்னா சைமன் பெக்கு. காமிக்கில் ஆக்சுவலி ஹியூயோட லுக்கு கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாய்ஸ் காமிக் மேபி நிறைய பேர் படிச்சிருக்கலாம். காமிக்கில் ஹியூயோட லுக்கு மொத்தமாக வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் காமிக்கிறதுக்கு சம்மந்தமே இருக்காது, அப்படி ஒரு லுக் டிஃப்ரென்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஏன்னா காமிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஇ கேரக்டர் லுக் இருக்குல்ல, இந்த கேரக்டர் எக்ஸாக்ட்லி ஆக்டர் சைமன் பெக்கை இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ணது தான். ஸோ இந்த இடத்துல ஹியூயை நடிக்க வைக்காம ஹியூஇக்கு அப்பாவை அவர் நடிக்க வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவரையுமே கூப்பிட்டு ஒரு ரோல் கொடுத்த மாதிரி ஆச்சு, அவருக்கான இன்ஸ்பிரேஷனுக்கு ஒரு இது கொடுத்த மாதிரி ஆச்சு. அண்ட் பேனி பற்றியா ஒரு வழியாக 7ல் ஜாயின் பண்ணிட்டால, அவளுக்கு பற்றியா இப்போல்லாம் மேக்கப்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி ஒரு வழியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அங்கே தான் ஃபஸ்ட்டு நம்ம டீப் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ டீப் பார்த்தீங்கன்னா பயபுள் ஆப்செட்லி உங்களுக்கே தெரியும், சரியான உமனைசர் பயபுள்ள. இந்த இடத்துல என்ன தான் அவன் நல்லவனாக்காமல் தெரிஞ்சாலும் லேட்டராக ஆனியை அவன் தான் அப்யூஸ் பண்ணியிருப்பான். அண்ட் ஹியூஇ வெளியே பார்த்தீங்கன்னா கடைக்கு போய் ஒரு ஜூஸாவது குடிக்கலான்னு போனதுக்கப்புறம் அங்கே சுற்றி இருக்க எல்லா மர்ச்சன்டைஸ்லையுமே ஈவன் பார்த்தீங்கன்னா ஜூஸ் டப்பாவில் அந்த பக்கம் நம்ம ட்ரைட் ஃபோட்டோ தான் இருக்குது, இந்த பக்கம் கான்ஃப்ளெக்ஸ் டப்பாலேருந்து அந்த பக்கம் அவன் பேனரே தனியாக அடிச்சு வச்சுருக்காங்க. எந்த பக்கம் பார்த்தாலும் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கொண்டனோட மூஞ்சியே தெரிஞ்சு அவன் எப்படி இருக்கும். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பேனிக் அட்டாக் வந்து விழுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் அடுத்த சீனு நம்ம டீப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஆனி அப்யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். இந்த வாட்டில் சேர்றதா நம்ம ஆனியோட ஒரு பெரிய கனவாகவே இருந்துட்டு இருந்திருக்கு. அந்த கனவுல கல்லை தூக்கி அடிக்கிற மாதிரி இப்போ அவன் அந்த பைப்பில் பார்த்தீங்கன்னா ஆனி அந்த இடத்துல அப்யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். அவளால் எதுவும் பேச முடியல. ஏன்னா அவளுக்கு இந்த இடம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடச்சிருந்துருக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருந்திருக்கா. இந்த இடத்த விட்டு நீ போறியா, நீ இந்த இடத்துல இருந்தால் தான் ஒரு ஹீரோவாக இருக்க முடியும், இதெல்லாம் விட்டுட்டு போறியா அப்படிமா சொல்லி அந்த பொண்ணை மிரட்டி பார்த்தீங்கன்னா அப்யூஸ் பண்ணியிருப்பான். உண்மையிலேயே இந்த பயலை பார்த்தா நமக்கே மூக்குள்ள நச்சு அழுக்கு துவைக்கணும் போல தோணுதுங்க. ஸோ ஒர்க் பிளேஸ் நடக்கிற பாலிடிக்ஸை பற்றிலாம் இந்த இடத்துல மெஷர் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா சைடில் அவளோட பவர் யூஸ் பண்ணி ஒரு பவர் ஃப்ளக்சுவேஷனால அங்கே ஸ்க்ரீன்ஸ்லாம் உடஞ்சிருக்கும். பாத்தியா நீ என்ன அட்டாக் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி லிட்டராக இந்த படத்தில் பிளாக்மெயில் தான் பண்ணியிருக்கான் அவளை. அண்ட் இந்த சீன் உண்மையிலேயே அந்த சீனில் ஆனியை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக தாங்க இருக்கும். பைதான் அந்த பொண்ணு மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கோம். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ ஒன்று காட்டியிருப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் டிரான்ஸ்லசன்ட்டோட உடம்புல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு
கார்பன் மெட்டாமெட்டீரியலால் உருவானது, அது லைட்டை பெண்ட் பண்ணும் அப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரியல் ஃபிசிக்ஸ்க்கு இது அப்ளிகபிள் தான், பட் படத்தில் சீரிஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டியிருந்திருக்காங்க. அண்ட் அதுவுமே டிவியில் தான் ஓடிட்டு இருக்கு. அந்த இன்டர்வியூ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹியூய் கேட்டே வேலை செய்யும் போது அங்கே கடைக்குள்ள யாரோ வர மாதிரி தெரியுது. யாரான்னு பார்த்தா நம்ம புச்சரு. என்னப்பா நான் தான் வில்லியம் புச்சரு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு அவன் ஏற்றையும் தானே கொண்டா, அவங்கள பழி வாங்க உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தானே ஒரு FBI ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹியூ அவர் வெளியே கூப்பிட்டு போய் என்ன நடக்குதுங்க, வருஷக்கணக்கில் என்ன நடக்குது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. வருஷக்கணக்கில் சூப்பர் ஹீரோஸால் நிறைய பேர் சாகுறாங்க, பட் அது எந்த விஷயமே வெளியே தெரிய வரது கிடையாது. நீங்கள் சுற்றி பார்த்தா உனக்கே தெரியும், ஏகப்பட்ட மெர்ச்சன்டைஸ். அவங்களுக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் அவங்களோட ரெப்புடேஷன். ஸோ அவங்க ரெப்புடேஷன் அடி வாங்கினா அவ்வளோதான், அவனுங்கெல்லாம் மொத்தமாக காலி. ஸோ அவனுக்கு ரெப்புடேஷன் காலி பண்ணி அவனுங்களையும் காலி பண்ணணும்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணு, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை கூட அவங்கள பழி வாங்கணும்ல, என் கூட வந்து சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரி டெக்னிக்கலி பார்த்தீங்கன்னா புச்சர் இப்போ ஹியூயை தாப்பாக்க இழுக்கிறாரு. புச்சருக்குமே ஒரு பழி வாங்குற எண்ணம் இருக்கும், ஹியூக்குள்ள இருக்கிற அந்த ஒரு பழி வாங்குற எண்ணத்தை அவருமே அந்த இடத்துல தூண்டி விட்டுட்டு இருக்காப்ல. ஸோ புச்சர் கிட்டத்தட்ட ஒரு மேனிப்புலேட்டிவ் கேரக்டர். அவன் அந்த இடத்துல அழகாக பேசி மேனிப்புலேட் பண்ணி ஒரு இடத்துக்கு பார்த்தா கூப்பிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல மற்ற இந்த சூப்பர் பவர் இருக்கிற ஆட்கள், சூப்பர் பவர் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாமே கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு இருக்கானுங்க. லைக் வெளியே தான் பார்க்க பார்த்தீங்கன்னா நல்லவனுங்க, வெளியே தான் அவனுங்க பார்க்கறதுக்கு நல்லவனுங்க வல்லவனுங்க சூப்பர் ஹீரோஸ். பட் உள்ளுக்குள்ள எல்லாத்தோட உண்மையான முகம் என்ன அப்படின்றது இந்த இடத்துல கூட எசிக்கியல் ஒருத்தனை காட்டியிருப்பாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா அவன் எதுக்கு ஆப்போசிட்டாக பேசினானோ இங்கே அதே வேலையை அவன் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஸோ என்னதான் பார்த்தீங்கன்னா வெளியே எல்லாரும் ஒரு மாதிரி பேசினாலும் உள்ளுக்குள்ள அவங்களோட உண்மையான குணம் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே நமக்கு காட்டுறாங்க. அண்ட் இதே இடத்துக்கு ஏட்ரைன் ஆல்ரெடி வந்துட்டு போயிருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா ராபினை கொண்டதை பற்றி ஒரு மாதிரி ஜோக்காக பேசிக்கிட்டு இருப்பான். எப்படி ஜோக் அடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி ஹியூ அதிகமே கோமா பார்க்க, கேர்ள் ஃப்ரெண்ட் டெத்துக்கு நீ பழி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எகைன் இந்த இடத்துலையுமே அவனை பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி விட்டுட்டு இருக்கான் நம்ம புச்சர். அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆனியை வந்துட்டு குயின்மே வந்துட்டு கொஞ்சம் சமாதானம் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. காமிக்கில் இப்படி கூட இருக்காது, காமிக்கில் இன்னுமே ப்ரூட்டலாக கம்முன்னு மூடிட்டு போ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மேல் சொல்லி விட்டுட்டு இருப்பா. இந்த இடத்துல அவளை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த பாத்ரூம்குள்ளே டிரான்ஸ்லூசன்ட் அந்த பிக்காலி பைபிளையுமே வந்துட்டு இருப்பான். அதுவும் அம்மனை கட்டையா இவனை பார்த்து நீங்கடா இங்கே வந்து அப்படி மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். ஆனால் லேட்டரான இதுதான் ஹியூக்குமே பிரச்சனையாக அமைஞ்சிட்டு இருக்கோம். அண்ட் இப்போ புச்சர் என்ன பண்ணுறாப்புலன்னா ஹியூயை பார்த்தீங்கன்னா அப்படியே மண்டையை கழுவி அந்த இடத்துல ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அனுப்பிவிட பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம மேடலின் ஸ்டில்வெல் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரோட மேயர்கிட்ட அந்த ஊருக்கு ஒரு சூப்பர் ஹீரோ வேணும், நான் ஒரு சூப்பர் ஹீரோவை ரெக்கமெண்ட் பண்ணுறேன், அவன் தான் நுபியன் பிரின்ஸ், அவங்க உங்கள் ஊர் சூப்பர் ஹீரோ வச்சுக்கோங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு ஒரு 300 மில்லியன் தரணும் அப்படின்றாங்க. 300 மில்லியனா, என்னால் 200 தான் தர முடியும் அப்படின்னு அவன் சொல்லும்போது அதெல்லாம் ஆஃபர் கம்மி பண்ண முடியாது, நீங்கள் 300 கொடுங்க அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக தருவீங்க, ஏன்னா எனக்கு காம்பவுண்ட் வியை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் இந்த இடத்துல அவங்கள பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா காம்பவுண்ட் வியை பற்றி எப்படி அந்த பைபிளுக்கு தெரிஞ்சிருக்கு, வெளியே அது ரூமர் தான் அப்படின்னு என்னதான் மேடல் ஸ்டில்வெல் சமாளிக்க பார்த்தாலும் இவனுக்கு அது தெரிஞ்சிருக்குன்றதுனால அவங்க அந்த ஆஃபரில் கொஞ்சம் இறங்கி வரதான் செய்கிறாங்க. அண்ட் இப்போ ஆனி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கா. ஸோ பேசும்போது பார்த்தீங்கன்னா அவளுக்கு வேலையில் இருக்கிற பிரச்சனையை பற்றி வெளியே சொல்ல முடியல. ஸோ அவங்க அம்மாவே ஒரு கனவோட தான் இவளை அனுப்பிச்சிருந்துருக்காங்க, அந்த கனவை கலைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவள் அமைதியாகவே இருந்துடுறா. ஸோ தனக்கு நடக்கிற எல்லா பிரச்சனையும் உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு வெளியே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அவங்க அம்மா கிட்ட காட்டிக்கிறா. எகைன் இதுவுமே செமையாக கனெக்ட் ஆகுங்க. ஏன்னா நமக்கும் அப்படி தானே, 1008 பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் சொல்ல மாட்டோம் பெருசாக, ஏன்னா சொன்னால் அவங்க வருத்தப்படுவாங்க அப்படின்றதுக்காக. எகைன் இந்த ஒரு சீனுமே சூப்பர் கனெக்டிவிட்டியாக இருந்துகிட்ருக்கோம். அண்ட் அவள் பார்க்கில் தான் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது பக்கத்துலேயே ஹியூ இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. ஹியூ ட்ரைஸ் டு கம்ஃபர்ட்டர். ஸோ அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல உட்காந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல அவங்களுக்குள்ள பழக்கம் ஏற்படுது. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எகைன் ஆனியை வந்து நான் ஒரு வாரியர் மாதிரி அப்படின்றத எகைன் நம்ம ஹியூ அவளுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணி எப்படி அந்த இடத்துல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அவளை பார்த்தீங்கன்னா ஒரு வாரியராக திரும்ப மாற்றி விட்றாப்புல. என்ன நடந்தாலும் சரி என் வேலையை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், அங்கே என்ன நடக்குதோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஆனிக்குள்ளே ஒரு தைரியம் உருவாகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அண்ட் அவங்க உட்காந்துருக்கிற அந்த ஒரு போஸ்ட் பாருங்க, சேர் உட்காந்துட்டு இருக்காங்க, ஆப்போசிட்டில் வாட்டோட அந்த ஒரு 7 டவர் இருக்குது, அந்த ஒரு ஷார்ட்டே பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் இப்போ எப்படி அந்த மோட்டிவேஷனில் நான் அந்த டவருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி பிட்சர்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு எப்படியும் அந்த டவருக்கும் வந்து போகிறாங்க. அண்ட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏட்ரைன் எங்கிட்ட டேரெக்டாக வந்து மணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபருமே ஃபிக்ஸ் பண்ணுறான். அண்ட் இப்போ அந்த இடத்துல டவருக்குள்ளே எப்படியும் அந்த நம்ம ஹியூயி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏட்ரைனுமே மீட் பண்ணிடுறான். ஏட்ரைனோட ஃபுல்லாக ராபினோட ரத்தம் இருக்கிற மாதிரியே அவன் கண்ணுக்கு தெரியுது. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா எப்படியும் அந்த இடத்துல அவனுக்குள்ளே சமாதானம் பண்ணிட்டு பாத்ரூம் போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த சிப்பு எடுக்கும்போது டக்குன்னு கீழே விட்டுறான். அந்த இடத்துக்கு கட்ட ஆனியை வந்துடுறான். அவங்க பார்க்கல, பட் டிரான்ஸ்லூசன்ட் அந்த இடத்துல தான் இருந்துட்டு இருக்கான் இன்விசிபிளாக. இவன் சிப் எடுத்தது எப்படியும் அவன் கவனிச்சிட்டான். அண்ட் அந்த இடத்துல ஒட்ட வச்சதையுமே அவன் கவனிச்சிட்டான் போல. ஹியூ எப்படி அந்த இடத்துல சிப்பை ஒட்ட வச்சுட்டு வந்துடுறான். புச்சர் அவனை கூட பேசிட்டு நடுவில் வண்டியில் வந்துடுறாங்க. பட் அதுக்கப்புறம் புச்சர் பார்த்தீங்கன்னா அவனை அங்கேயே இறக்கி விட்டு போயிடுறான். அவனுக்கு கொடுத்த $45 வேணாம் அப்படின்னு சொல்லி அதை கிழிச்சு போட்டுமே போயிடுறான். அண்ட் இப்போ ஹியூ கடையில் இருக்கும்போது அந்த இடத்துல கடை கதவை திறந்து டிரான்ஸ்ஃபர் உள்ள வந்து நம்ம ஹியூ அடி பொழந்துட்டு எதுக்கடா இங்கே பக்க வச்சா யாருக்கடா வேலை செய்ய அப்படின்னு அடிச்சு விசாரிட்டு இருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம புச்சர் உள்ளே வந்து வண்டியை விட்டு ஒரே பைபிளை பறந்து போய் விழுந்துக்கிட்டு இருக்கான். இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி புச்சர் பார்த்தீங்கன்னா க்ரோபார் எடுத்துகிட்டு வராரு. ஸோ காமிக்கில் இருக்கிற அவரோட ஐகானிக் வெப்பன். ஸோ இவரோட வெப்பன் தான் இந்த க்ரோபாரை வச்சு அவனை அடி பொழக்கலாம் ட்ரை பண்ண அவனும் ஈக்குவலாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட புச்சரை அடிச்சு கொள்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டான். ஹியூ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு டிவியை பிடிங்கிட்டு வந்திருப்பான் நம்ம டிரான்ஸ்லூசன்ட்.
ரீசன்ட்டு ஒரு ஒயர் வெளியே நீட்டிட்டு இருக்கும் கரண்ட் கனெக்ஷனோட. அந்த ஒயரை பார்த்தீங்கன்னா இப்போ அவனுக்கே கரண்ட் ஷாக் கொடுத்து அவனை மயக்கம் போட வச்சிடுறாங்க. ஏன்னா அவன் உடம்பு கார்பன் மெட்டா மெட்டீரியல். கார்பன் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை நல்லாவே கண்டக்ட் பண்ணும். பயபோல பார்த்தீங்கன்னா ஷாக் அடிச்சு அதே இடத்துல மயக்கம் போட்டுறான். செத்துட்டதா தான் இனிஷியலாக நினைப்பேன். நீ இதில் இன்வால்வ் ஆகிட்டடா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஃபெட்டு தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூயி கேட்குறான். நான் ஃபெட்டெல்லாம் கிடையாது, இப்போ பார்த்தீங்கன்னா அவன் செத்து போயிட்டான், இந்த கொலைக்கு நீ காரணம் வந்து வண்டியில் ஏற்றுன்ற மாதிரி அவனை ஏற்றி பார்த்தீங்கன்னா கொண்டு போயிட்டு இருப்பாங்க, இவனை பார்சல் பண்ணும் அப்படின்ட்டு. அந்த பக்கம் அந்த மேயர் இருக்காப்ல, ஸோ மேனஸ்டில் கிட்ட டீல் பேசியிருப்பாங்களே 230 மில்லியனுக்கு இறங்கி வந்துருக்காங்க. அண்ட் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஜெட்டில் போயிட்டு இருக்கும்போது வெளியே ஹோம்லேண்டர் பறக்கிற மாதிரி தெரியுது. ஹோம்லேண்டர் இங்கே நான் பண்ணுறான் அப்படின்னு யோசிக்கும் போது தான் அவன் லேசர் விஷனை வச்சு மொத்த ஃப்ளைட்டையுமே அட்டாக் பண்ணி தள்ளி விட்டுறான். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஹோம்லேண்டரோட அந்த ஒரு சூரபன்னன்றதை பார்க்குறோம். ஏன் அப்படி பண்ணால் இந்த எபிசோட் அடுத்துல என்ன நடச்சுன்றதை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் பை பாய். Bring him from the yard.